அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மனித உரிமைகள் தினம், சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஐநா சபையால் பிரகடனப்படுத்தப்பட்டு உலகமெங்கும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இந்த வகையில் இலங்கை மனித உரிமைகள் தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையும் காணப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்வு அதிதிகள் பக்கத்தில் அது தொடர்பாக பேசப் போகின்றோம். அது தொடர்பாக சர்வதேச மனித உரிமைகள் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற இலங்கை மனித உரிமைகளின் சர்வதேச விவகாரங்களுக்கான பணிப்பாளர் கல்வெளிராஜன் கபிலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்றைய விசேட நாளில் உங்களை இந்த நிகழ்வு வாயிலாக சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் சொல்லுங்கள், இன்றைய தினத்தின் முக்கியத்துவம் என்ன? உங்களுக்கு தெரியும், இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைந்த பின்னர் இந்த சர்வதேச அமைப்புகள் ஒன்று கூடி ஒரு ஐநா சபையை உருவாக்கியது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன் இந்த ஐநா சபை உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்னர், அதாவது இந்த மக்கள் அழிவு, சொத்துடைமைகள் சேதம், உயிரிழப்புகள், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக மனித உரிமைகள் என்ற விடயம் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து அந்த அமைப்பு மத்தியில், நாடுகள் மத்தியில் இருந்தது. அந்த வகையிலே தான் ஐக்கிய நாடுகள் உருவாக்கப்பட்டு, ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டு, விசேட குழு ஒன்று உருவாக்கப்பட்டு, அந்த மனித உரிமைகள் ஒரு சாசனத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. அந்த தேவைப்பாட்டுக்கு அமைவாக அந்த குழு அந்த சாசனத்தை வரைந்தது. அவ்வாறு வரைந்து 1948ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் தேதி அந்த வரைவானது ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு 1948ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 10ஆம் தேதி அது ஏற்று அங்கீகரிக்கப்பட்டது. அந்த சமயம் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்ற அந்த சாசனம் ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட தினத்தை தான் நாங்கள் மனித உரிமைகள் தினமாக நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து வருகின்றோம். இந்த வகையில் இரண்டாம் உலகப் போர் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழந்ததாக சரித்திரங்கள் சொல்லுகின்றன. ஆனால் அந்த காலத்துக்கு பிற்பாடு இந்த அமைப்புகள் தோற்றம் பெற்றுவிட்டது. மனித உரிமைகள் இன்று வரை சரியான பங்கை வகித்து கொண்டிருக்கின்றனவா? ஆம், இது ஒரு நல்ல ஒரு காத்திரமான கேள்வி. நாங்கள் இந்த மனித உரிமைகள் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது 1948ஆம் ஆண்டின் பின்னர் கிட்டத்தட்ட 75 வருடங்கள் இந்த மனித உரிமைகள் பயணித்து கொண்டு இருக்கின்றது. மனித உரிமைகள் என்ற விடயம் அல்லது மனித உரிமைகள் என்ற பார்வை பயணித்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையிலே 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் பல்வேறுபட்ட மனித உரிமைகள் சாசனங்கள் அல்லது ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு காலத்துக்கு காலம் உருவாக்கப்பட்டு கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக சிவில் அரசியல் அமைப்புக்குரிய சமவாயங்கள், பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளுக்கான சமவாயங்கள், சிறுவர்களுக்கான சமவாயம், பெண்களுக்கான சமவாயம், அதே போன்று சித்திரவதைக்கு எதிரான சமவாயம், அதே போன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சமவாயம், இவ்வாறு பல்வேறுபட்ட சமவாயங்கள் காலத்திற்கு காலம் ஏற்படுத்தப்பட்டு இந்த மனித உரிமையானது வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது லேசான விடயம் அல்ல. பல்வேறுபட்ட போராட்டங்கள், தியாகங்கள், இதன் ஊடாகத்தான் இந்த மனித உரிமைகள் வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் எங்களுடைய வரலாறு நூடாக பார்க்கணும். 75 வருட காலப்பகுதியில் நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது மேலும் அந்த மனித உரிமைகள் சவாலுக்கு உட்படுத்துகிற தன்மை காணப்படுகிறது. அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கும் விஜயம் செய்திருந்தார். அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த யுத்த நிலைமைகள், ஆயுத மோதல்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் அது நிறைவு செய்யப்படவில்லை. அதே போன்று இந்த சமத்துவமின்மை என்ற விடயம் எல்லா நாடுகளிலையும் எல்லா இடமும் இன்றும் காணப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அதே போல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காலநிலை மாற்றங்கள், காலநிலை சம்பந்தமான விடயங்களும் தொடர்ச்சியாக பல்வேறு சவால்களை தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதே போன்று பொருளாதார சவால்கள், அரசியல் சவால்கள், இவ்வாறான பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த மனித உரிமைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆகவே இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் மிகவும் ஒரு முக்கியமானது. ஆகவே அதை நாங்கள் தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பல சவால்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மனித உரிமைகள் சார்ந்து குரல் கொடுக்கின்ற தேவைப்பாடு தொடர்ச்சியாக தான் இருக்கின்றது. அதனால்தான் இந்த ஆண்டுக்குரிய தொனிப்பொருளாக அல்லது கருப்பொருளாக
மனித உரிமைகள் அன்றாட வாழ்வில் மனித உரிமைகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால் நாங்கள் இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சர்வதேச அரசியல் மற்றும் அடிப்படைவாதங்கள் என்ற தோற்றப்பாடுகள் சற்று அதிகரித்து வருகிற தன்மைகளை காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் பார்க்க போனால் தடுக்க தவறிய சந்தர்ப்பங்கள் தான் அதிகமாக இருப்பதாக தெரிகின்றது. 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் அதில் ஏற்பட்ட இழப்பு அதைவிட இந்த காலகட்டங்களில் அதிகம். கொரியா யுத்தங்களை எடுக்கலாம், சூடான் யுத்தங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பல கிளர்ச்சிகள், பல அழிவுகள், நீங்கள் கூறிய அந்த அடிப்படைவாதம், இனவாதம், பிரதேச மதவாதம், இன்று கூட நடந்து கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்யா போரை கூட ஐநா சபையால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்றும் பல ஆங்காங்கே ஃபயர் பாயிண்ட்ஸ் சொல்லப்படுகின்ற பொறியியலான உலகங்கள் இருக்கின்றன. இதை மனித உரிமைகள் எடுத்துக்கொள்கின்ற அது தடுத்து கொள்கின்ற சவால்கள் எவ்வாறு இருக்கின்றது? அதான் மனித உரிமைகள் என்ற விடயம் அதாவது எங்களுக்குள்ள பின்னி பிணைந்திருக்கும். அது எடுத்த எடுப்பிலேயே தெரியாது. அது மிக நீண்ட காலம் பயணிக்கும். சில சந்தர்ப்பங்களில் உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஜெர்மனுடைய அதாவது 2ஆம் யுத்தத்துக்குரிய பின்னர் அதற்குரிய விசேட அமைப்புகள் நிறுவப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு அதுக்குரிய தீர்வுகள் மனித உரிமைகள் சம்பந்தமான விடயங்கள் ஆராயப்படுகின்ற பொழுது அது சில நேரங்கள் காலம் எடுக்கும். அதாவது உடனடி தீர்வை நாங்கள் காண, அதனால தான் உணர முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்குது. மனித உரிமை என்ற விடயம் உணர முடியாத ஒரு தன்மையாக இருக்குது. ஆனால் காலதாமதம் என்பது சாட்சிகளை நீர்த்து போகும் செயல் தானே? இல்லை, மனித உரிமைகள் சம்பந்தமான சாட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் இவ்வாறு ஆவணப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கும். அது நாங்கள் அது தற்காலம் இல்லை, அன்ற காலத்தில் இருந்து ஆவணப்படுத்தல் எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கு. இன்று அது இன்னும் அதிகரித்திருக்கின்றது என்று சொன்னால் இன்றைய தொழில்நுட்ப மற்றும் விருத்திகள் காரணமாக ஆவணப்படுத்தல் பல இடங்களில் செயற்படுத்தப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அது மற்றது தொழில்நுட்ப ரீதியான ஆவணப்படுத்தல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே மனித உரிமைகள் என்ற விடயம் அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் அது ஒரு உந்து சக்தியாக எப்பொழுதும் இருக்கும். அதை நாங்கள் சில நேரங்களில் தொட்டுணர முடியாத தன்மை இருக்கும். பார்க்குற பார்வையில் சில நேரம் அது ஒரு இயங்க முடியாத அல்லது என்ன இது ஒன்றுமே இல்லாத மாதிரியான தோற்றப்பாடை உண்டுவார். ஆனால் நாங்கள் அந்த மனித உரிமை என்றது அன்றாட வாழ்க்கையிலையும் இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கு ஒரு வார்த்தையை பேசுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலையும் மனித உரிமை இருக்கும். நீங்கள் என்னோட கதைக்கின்ற பொழுது கூட ஒரு கண்ணியமாக கதைக்கிறீர்கள், அங்கே மனித உரிமை இருக்கிறது. சுவாசிக்கின்ற காற்றில் கூட மனித உரிமை இருக்கும். உண்ணுக்கிற உணவுல கூட மனித உரிமை இருக்கும். அந்த எண்ணப்பாடு இன்னும் எங்களோட மக்கள் மத்தியிலே சமூகத்தில் மத்தியிலே வரையல். நாங்கள் சில ஒட்டுமொத்தமான சில உதாரணங்களை வைத்துக்கொண்டு தான் மனித உரிமையை பார்க்கணும். அல்ல, மனித உரிமை அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு உள்நுழைந்திருக்கிற என்ற விடயம் முக்கியமாக. அப்போ ஒவ்வொரு விடயங்களும் இன்று மனித உரிமைகள் என்ற விடயம் எல்லா விடயங்கள்லையும் இன்று உள்வாங்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதனால அதுக்கு முக்கியத்துவம் இருக்கின்ற என்ற விடயம் உணரப்பட வேண்டும். ஆனால் இன்னும் சமூகங்கள் மத்தியில் அதற்குரிய உணர்வு அதனை உடன்பட்டு கொள்கிற தன்மைகள் இன்னும் அதை பார்க்குற ஒவ்வொரு விதமான பார்வையில் அதில் ஒரு தன்மை காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். இப்போ இலங்கை மனித உரிமை ஆணையகத்தினுடைய வகைபாகம் எவ்வாறு இருக்கின்றது, அதனுடைய பங்குகள் செயல்பாடுகள் என்னவென்று சொல்லுங்கள். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு சர்வதேச ரீதியாக தயாரிக்கப்பட்ட அல்லது ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட பரிஸ் கோட்பாடு அல்ல பரிஸ் மூல தர்மங்களுக்கு அடிப்படையில் தான் இந்த ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு உருவாக்கப்படுகிறது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் 1996ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த மனித உரிமை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த உருவாக்கப்பட்ட இந்த மனித உரிமை ஆணைக்குழு ஒரு சுயாதீனமான ஆணைக்குழு. அது எந்த ஒரு அமைச்சுக்கு கீழையோ அல்லது எந்த ஒரு அமைப்புகளுக்கு அரச கட்டமைப்புக்குள்ளே இருக்காது. இதுவரை சுயாதீனத்தை நீங்கள் இழந்தது இல்லையா? சுயாதீனம் என்று சொன்னால் எவ்வாறு என்று சொன்னால் எங்களுடைய அரசியல் அமைப்புகள் சொல்லப்படுகிறது எவ்வாறு இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அங்கத்தவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். கடந்த காலங்களில் கூட உங்கள் சுயாதீனத்துக்கு எந்த ஒரு அழுத்தமும் நடந்தது இல்லையா? சுயாதீனத்துக்கு அதாவது எங்களுக்கு அழுத்தங்கள் ஆணைக்குழுக்கு வராது. ஆனால் தேர்வு செய்கிற முறைகள் இருக்கு. உதாரணமாக எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் அமைப்பு எங்களுக்கு தலையீடுகள் அரசியல் அமைப்பு கிட்டத்தட்ட எங்களோட திருத்தங்கள் 21 திருத்தங்களுக்கு மேலே வந்துட்டு எங்கள் நாட்டில் ஒவ்வொரு அரசு வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு அரசியல் அமைப்பில் திருத்தங்கள் வரும். அவ்வாறு திருத்தங்கள் வருகின்ற பொழுது அந்த அந்த ஆணைக்குழு உறுப்பினர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறிமுறை இருக்கும். அந்த பொறிமுறை மாற்றமடையும். உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால்
17ல் அரசியலமைப்பு சபை என்று இருந்துச்சு. பிறகு 2018ஆம் ஆண்டு அரசியல் திருத்தம் வந்து அது பாராளுமன்ற சபையாக மாறி, பிறகு திரும்பி 2021 அது திருப்பி அரசியலமைப்பு சபையாக மாறுகிறது. அப்போ அரசியலமைப்பு சபை இப்போ தற்பொழுது இருக்கின்ற அரசியலமைப்பு சபையை பார்க்கின்ற பொழுது அங்கே அரசியல் எதிர்க்கட்சி தலைவர், மற்றது சபாநாயகர் மற்றும் சிறுபான்மைக்குரிய பிரதிநிதிகள், 3 சிவில் சமூக அங்கத்தவர்கள், இவ்வாறு ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த அமைப்பு தான் அந்த ஆணைக்குழுவினுடைய உத்தியோகர்களை தெரிவு செய்வார். இப்போ அந்த அமைப்பின் இயக்கம் அல்லது அதனுடைய வினைத்திறனுக்கு ஏற்பத்தான் இங்கே ஆணைக்குழுவுக்குரிய ஆணையாளர்கள் தெரிவு செய்யப்படும். ஆனால் ஆணைக்குழு ஆணையாளர்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் ஆணைக்குழுவினுடைய நிரந்தர உத்தியோகத்தர் இருப்பார். அவர்களுடைய கட்டமைப்பு பிரகாரம் மாறாது. ஆகவே அந்த கட்டமைப்பு சுயாதீனமாக இயங்கிக் கொண்டிருக்கும். யாருமே அதை சுதந்திரமாக இயங்குவதை தடை செய்வதற்கு யாரும் முன்வருவதில்லை. இதுவரை காலம் அதுக்குரிய வரலாறு இல்லை. கடந்த காலங்களில் கூட கடினமான காலங்களை கடந்திருப்பீர்கள். அந்த நேரங்களில் இலங்கை மனித உரிமைகள் என்பது சரியான முறையில் செயல்பட்டனவா என்று உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தால் நீங்கள் கூறும் பதில் என்னவாக இருக்கும்? அதாவது மனித உரிமைகள் ஒவ்வொரு விடயங்களாக இருக்கும். உதாரணமாக மனித உரிமைகள் இலங்கையை பொறுத்து நாங்கள் எடுத்து பார்த்தா பல்வேறு விடயங்கள். இப்போ நாங்கள் கூடுதலாக வடக்கு கிழக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி அதாவது சிறுபான்மைக்குரிய பிரச்சனைகள் வரும். அது ஒரு விதமான மனித உரிமை பார்வையில் பார்ப்போம். அதே வேளையில் நாங்கள் கைது செய்தல், தடுத்து வைத்தல், சித்திரவதை செய்தல், இதுகள் சாதாரணமாக தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரங்கள். இப்போ இவை சம்பந்தமாக நேரடியான ஈடுபாடுகள் இருக்கும். இப்போ நேரடியான ஈடுபாடுகள், அதாவது அவர்களுக்குரிய தடுத்து வைத்திருந்தால், சட்டமுறையாக தடுத்து வைத்திருந்தால் அதுக்குரிய விசாரணைகள் செய்கிறது, அதற்குரிய தீர்மானங்களை வழங்குகிற அந்த முறைப்பாடுகள். அதே வேளையில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிறுபான்மையினருக்கு எதிரான வருகின்ற பொழுது நாங்கள் அது ஒட்டுமொத்தமான ஆவணப்படுத்தலை நாங்கள் செய்வோம். இப்போ அதுக்கு சில நேரங்களில் ஏதோ ஒரு சிஸ்டமிக், அதாவது ஒரு முழுமையான ஒரு பலருக்கு சார்ந்த மனித உரிமை மீறலாக இருக்கும். அப்போ அவ்வாறான நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் அது ஒட்டுமொத்தமாக தான் நாங்கள் அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக பார்த்து அதற்குரிய ஒட்டுமொத்த பரிந்துரைகளை தான் நாங்கள் வழங்கலாம். அதே நேரத்தில் நாங்கள் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு, ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குன்னா அந்த அமைப்புகளுக்கு மனித உரிமை ஆணைக்குழு என்ன செய்யும் என்று சொன்னால் அதனுடைய சுயாதீனமான அறிக்கையில் அவங்க அனுப்பும். அப்போ அவர்களும் அங்கே இருந்து அழுத்தங்கள் கொடுக்குற தன்மைகள் இருக்குது. இப்போ இது சில நேரங்கள் வெளிப்படையாக சில விடயங்கள் தெரியாவிட்டாலும் எங்களுக்கு மறைமுகமாக இவ்வாறான பொறிமுறைகள் எங்கள்கிட்ட இருக்கிறது. அந்த பொறிமுறைகள் ஊடாக நாங்கள் அந்த அழுத்தங்கள் அல்லது அதுக்குரிய அழுத்தங்களை நாங்கள் செலுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுவிடக்கூடாது என்று நினைத்திடக்கூடாது. ஆகவே நான் கேட்கின்றேன். சர்வதேச அமைப்புகள் கூட பான் கி மூன் செயலராக இருக்கும்போது உங்கள் அமைப்பின் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது இலங்கையில் இவ்வளவு பொதுமக்கள் இழப்பதற்கு ஐநா சபை உட்பட மனித உரிமைகள் ஆணையக்குழு சரியான பொறிமுறையை செய்ய தவறிவிட்டன என்ற உங்களுக்கு அந்த செய்திகளில் வாயிலாக நீங்கள் மறந்திருப்பீர்கள். அங்கே தடுக்க தவறிய சந்தர்ப்பங்கள் எதற்காக? மிக பெரும் பேரழிவு ஒன்று அங்கு நடந்தது. அப்போது பல சர்வதேச அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் எல்லாமே கைவிரித்து விட்ட சூழல் இருந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் பல சட்டங்கள், பேப்பர்கள் எல்லாம் நாங்கள் சேர்த்து கொண்டாலும் நவீன காலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் நாங்கள் சந்தித்த பெரிய ஒரு பேரிழப்பை தடுக்க தவறிய சந்தர்ப்பங்கள் எதுவும் இல்லை. தடுக்க தவறு என்று சொன்னால் சில விடயங்கள் மனித உரிமைகள் எங்களுடைய அதாவது ஆணைப்பரப்புகள் அதற்கு விடயங்களுக்கு அப்பால் சில சக்திகள் இருக்கும். அது அவங்களுக்கு தெரியும். அது அரசியல் சக்தியாக இருக்கும் அல்லது சர்வதேச சக்திகளாக இருக்கும். வேறு பல சக்திகள் ஒன்று திறந்து தான் இதில் இயங்கும். நீங்கள் சுயாதீனம் என்று சொன்னீர்கள். அப்போது உங்கள் இல்லை தலையீடுகள் கூட உங்களை கட்டுப்படுத்தும். நாங்கள் சுயாதீனம் இயங்குவோம். நான் சொல்கிறேன், இந்த அதாவது ஒரு நாட்டில் பல்வேறு விடயங்கள் அங்கே தலை தூக்கி இருக்கு. அந்த அவ்வளோ சவாலுக்குள்ளானே தான் எங்களுடைய இயக்கம் இருக்குது. எங்களுடைய பணி, எங்களுடைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகத்தான் இருக்குது. இப்போ சில விடயங்கள் இப்போ மனிதாபிமான சட்டங்களுக்குள்ள வேறு. இப்போ நீங்கள் சில சொல்கிற விடயங்கள் இலங்கை சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்குள்ள வேறு. அப்போ மனிதாபிமான சட்டங்களுக்குள்ள வர விடயங்களை மனித உரிமைகள் சட்டங்களுக்குள்ளால நாங்கள் பார்க்க முடியாது. அதில் சில விடயங்கள் நாங்கள் பார்க்கல. உதாரணமாக அதில் மனிதாபிமான சட்டங்கள் வர சித்திரவதை என்ற விடயம் பொதுவான. அப்போ அப்படியான விடயங்கள், அதாவது ஒரு யுத்த காலத்திலேயோ அல்லது சந்தர்ப்பங்களில் சித்திரவதைகள், தடுத்து வைத்திருக்கிறதுகள், காணால் போன விடயங்கள், இந்த விடயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமான சில விடயங்கள் மனிதாபிமான சட்டங்களுக்குள்ள வர விடயங்கள் எடுத்தடுப்புலேயே எங்களுக்கு கையாளுறதுக்குரிய எங்களோட சட்ட ஏற்பாடுகளில் இல்லை.
மனித உரிமை ஆணைக்குழுவுடைய சட்ட ஏற்பாடுகள் இல்லை. ஆகவே சில விடயங்களை நாங்கள் எங்களுடைய சட்ட வரையறைக்குள் இருந்து கொண்டு தான், அதாவது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டம் எவ்வாறு சர்வதேச பரிஸ் கோட்பாடுகளுக்கு அமைவாக உருவாக்கப்பட்ட விடயத்துக்குள்ளே இருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. இதே நேரத்தில் பொதுமக்களுக்கு இந்த மனித உரிமை ஆணையம் தொடர்பாக எவ்வளவு தூரம் விளக்கங்கள் இருக்கின்றது? பொதுமக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மனித உரிமை ஆணைக்குழு பிரதான காரியாலயம், அதே போன்று 10 பிராந்திய காரியாலயங்களையும் 5 உப காரியாலயங்களையும் கொண்டு இயங்குகிறது. உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு காரியாலயம் இருக்கிறது. அதே மாதிரி வவுனியா, திருவோணமலை, மட்டக்களப்பு, கல்முனை, அம்பாறை, வடகிழக்கில் 5 பிராந்திய காரியாலயங்கள் நாங்கள் கூடுதலாக இந்த இடங்களில் கூடுதலாக மக்கள் பாதிப்புற்றிருக்கிற பகுதிகளில் கூடுதலாக இருக்கிறது. இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மனித உரிமை ஆணைக்குழுவுடைய முறைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட வருடத்துக்கு 8,000 தொடக்கம் 10,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. அதிகமாக எது சார்ந்த முறைப்பாடுகள்? கூடுதலான முறைப்பாடுகள் வந்து தனி மனித சுதந்திரம், அதாவது சித்திரவதை, தடுத்து வைத்தல், எதேச்சையான கைதுகள், மற்றது ஹராஸ்மெண்ட், அதாவது அச்சுறுத்தல்கள், அப்படியான விடயங்கள் கூடுதலாக இருக்கும். அதை விட பதவி உயர்வுகள், மற்றது மற்ற ஓய்வூதிய பிரச்சனைகள், அப்படியான விடயங்கள், மற்றது இடமாற்றங்கள், இப்படியான பல விடயங்களும் அந்த அதாவது எங்களுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்கள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கூடுதலாக வாரது இந்த மனித சுதந்திரம் சம்பந்தமான இந்த நாங்கள் சொன்ன விடயங்கள்லாம் கூடுதலாக எங்களுக்கு முறைப்பாடுகளாக கிடைக்கப்படுகின்றன. இப்பொழுது இப்போ இலங்கையிலும் ஒரு பெரும் பேசுபொருளாக இருக்கின்ற முடிவுறாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த காணாமல் போனவர்களுடைய விடயம் தொடர்பாக. இன்றும் இந்த வவுனியாவில் அந்த தாய்மார்கள் பிள்ளைகள் இழந்தவர்கள் எல்லாரும் போராடி கொண்டே இருக்கின்றார்கள். 3000 நாட்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது. நான் கடந்து விட்டதோ தெரியவில்லை. ஆனால் இதுவரை பல அறிக்கைகள், ஆய்வுகள் உங்களுடைய அமைப்புகள் முன்னெடுத்திருந்தன. அதற்கான தீர்வுகள் ஏதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றனவா? மனித உரிமை ஆணைக்குழு தன்னுடைய சுயாதீனமான அறிக்கையை, குறிப்பாக செம்மணி தொடர்பாக நாங்கள் கள விஜயம் செய்தோம். கள விஜயம் செய்து அங்கே இருக்கின்ற கள நிலைப்பாடுகள், அங்கே செயற்படுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகள், உதாரணமாக அங்கே இருக்கின்ற நீதிபதி தொடக்கம் மற்ற அந்த செயற்பாடில் ஈடுபடுகின்ற அனைத்து நிபுணர்களையும் நாங்கள் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் எதிர்நோக்கின்ற சவால்கள் என்ன விடயங்கள் என்பதை ஆழமாக நாங்கள் ஆராய்ந்து எங்களுடைய சுயாதீனமான அறிக்கையை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அது எங்களுடைய அதாவது அந்த பரிந்துரைகள் சிலது எந்தெந்த நிறுவனங்களுக்கு அந்த பரிந்துரைகள் செல்ல வேண்டுமோ அதுக்குரிய பரிந்துரைகளையும் செய்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டவர்களுடையான சமவாயத்தினுடைய குழு அதாவது இலங்கையினுடைய அறிக்கையை ஆய்வு செய்தது. அதன் போது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவும் தன்னுடைய சுயாதீனமான அறிக்கையை அங்கே சமர்ப்பித்திருந்தது. மனித உரிமை ஆணைக்குழுவுடைய பல்வேறு பரிந்துரைகள் அந்த அவருடைய அறிக்கை அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த கூட்டத்தொடர் அது கூட நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய பல பரிந்துரைகள், நாங்கள் சொன்ன பரிந்துரைகள் பல அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற விடயத்தை இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சுயாதீனமாக செயற்படுவதற்கு இடமளிக்கின்ற பட்சத்தில் மக்கள் இப்போ நாங்கள் இதில் மக்களை அழைத்திருந்தார்கள் சாட்சிகள் சொல்கிறதுக்கான மக்கள் வந்த அளவு குறைவு. ஏனென்றால் இதில் இப்பொழுது அதில் உங்களிடம் விசாரணைக்காக வந்தவர்களில் 60 பேருக்கு மேல் இப்பொழுது உயிரோடு இல்லை. வயது முதிர்வு, அவர்கள் நோய் காரணமாக அவர்கள் இறந்து விட்டார்கள். அதன் ஆரம்பத்தில் சொல்வது போல நிச்சயான அந்த காலதாமதம் சாட்சிகளை அழித்து விடும் அல்லவா? ஏற்கனவே நீங்கள் தர்ஸ்மன் அறிக்கை மூலமாக பல ஆய்வுகள் செய்தீர்கள், உங்கள் அறிக்கைகளும் அங்கு இருந்தது. ஆனால் இன்னுமே எதிர்பார்த்த மனித உரிமைகள் ஆணையகம் திடம் எதிர்பார்த்த மக்கள் எதிர்பார்த்த விடயங்கள். அதனால தான் நாங்கள் இந்த முறை பரிந்துரைத்த விடயம்தான் ஜீன் பேங்க், அதாவது அந்த வங்கி ஒன்று அமைக்கப்படும் என்றால் அவ்வாறு வங்கி ஒன்று அமைக்கப்பட்டால் எத்தனை வருடங்கள் சென்றாலும் அங்கே அவர்களுடைய அந்த விடயங்கள் இருக்கும் என்ற காரணத்தால் அது ஒரு பரிந்துரையாக நாங்கள் வைத்தோம். அது கூட ஜெனீவாவில் உள்ள அறிக்கையில் அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அது சில இடங்களில் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி சில விடயங்களுக்கு நாங்கள் பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறோம். அதை அமுல்படுத்துவதற்கு காலதாமதங்கள் ஆகும். அதுதான் மனித உரிமைகளில் இருக்கிற நாங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது உடனடியாக நாங்கள்
சில விடயங்களை எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் என்னென்ன சர்வதேச ஆனால் இந்த சமச்சீரற்ற முறை வந்து சில சந்தேகங்களை ஏற்படுத்துகின்றது. கீவ் மீது ரஷ்யா புட்டின் படையெடுக்கின்றார். அதன் பிற்பாடு அது முடியாத பட்சத்தில் திரும்பி செல்லும்போது அங்கே இருக்கின்ற 300 சடலங்களை வைத்து ஐசிசிஆர்பி அது உங்களுடைய ஐசிசி கோர்ட்டில் மனித உரிமை ஆணையம் வழக்கு தொடுக்கிறது. அதில் புட்டின் அவர்கள் போர்க்குற்றவாளியாக பிரநிறுத்தப்படுகிறார்கள். ஒரு மாதம் 2 மாதங்களுக்கு நடந்த சம்பவங்கள். இவ்வளவு மேற்கத்திய ஆதரவு நாடுகள் கொண்ட இஸ்ரேலின் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீது கூட போர்க்குற்றவாளி சர்வதேச நாடுகள் விதிக்கின்றது. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களில் நடந்த விடயங்கள். ஆனால் பல தசாப்தங்கள் கடந்தும் இலங்கை போன்ற சில நாடுகளின் காலதாமதங்கள் என்பது இந்த ஐநா சபையுடைய செயல்பாடுகள், மனித உரிமை ஆணையகத்தினுடைய செயல்பாடுகள் மீது மக்களுக்கும் ஒரு விதமான ஒரு பார்வை வரும் அல்லவா? நீங்கள் பார்க்குற ஒரு பக்க பார்வை தான் இருக்குது மனித உரிமை ஆணைக்குழு. நான் இப்போ மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு 4 பார்வை இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு விடயம் ஒட்டுமொத்தமான பார்வை. மற்ற நாங்கள் தனிப்பட்ட முறைப்பாட்டு பார்வை ஒன்று இருக்குது. அடுத்து நாங்கள் சர்வதேச அழுத்தங்கள் கொடுக்குற ஒரு பார்வை இருக்கிறது. அதே போன்று கண்காணிப்பு, அதே நேரம் இலங்கையில் இருக்கிற சட்டத்திட்டங்களில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த விடயங்களை நாங்கள் அரசுக்கு அறிவுறுத்துறதுக்குரிய உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நிகழ்நிலை சட்டங்கள், பயங்கரவாத தடை சட்டங்களை இல்லாமலாக்க வேண்டும். இந்த மாதிரியான இந்த விடயங்களை நாங்கள் அரசுக்கு அவ்வப்போது நாங்கள் எங்களுடைய பரிந்துரைகளை வழங்கி கொண்டு இருக்கிறோம். அதனால் அந்த விடயங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது, காலதாமதமாக்கப்பட்டிருக்கிற நிலப்பாடுகள் இருக்கிறது. சில விடயங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய, அதாவது ஒட்டுமொத்த விடயங்கள் காலதாமதமாகும். ஆனால் கட்டாயம் அதுக்குரிய பலன் இருக்கும். அது பலன் கட்டாயம் கிடைக்கும். அதுக்கு பல்வேறு அறிக்கைகள் இன்றைக்கும் கூட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் இலங்கை கைச்சாத்திடாத சந்தர்ப்பத்திலும் கூட நாங்கள் கடந்த இதில், அதாவது எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான எங்களுடைய சுயாதீனமான அறிக்கையில் கூட நாங்கள் ரோம் சட்டமூலத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு அரசு ஏற்று அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். பரிந்துரை அதற்கும் பல பாரிய பிரச்சனைகள் இங்கே போய் அதான் சட்டங்களை ஏற்று அங்கீகரிக்காட்டும் கூட, ரோம் சட்டம் இலங்கை அங்கீகரிக்காட்டும் கூட சுற்றி வர மற்ற அறிக்கைகள், வேறு சாட்சிகள், இவ்வாறான விடயங்கள் வேறு வழிகளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறது. கட்டாயம் அதுக்கு ஒரு வழி ஏதோ ஒரு இடத்துக்குள்ளால வரும். அதுக்குரிய அழுத்தங்கள்லாம் இந்த மனித உரிமைக்குள்ளாக நாங்கள் கொடுத்துருக்கிறோம். மனித உரிமைகள் என்ற விடயம் அழுத்தங்களை கொடுக்கும். அதாவது சரியான ஒரு நியாயமான விடயங்களை நாங்கள் முன்வைக்கின்ற பொழுது அது சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ என்ன சொன்னால், சர்வதேசம் என்பது என்ன, 193 நாடுகள் இருக்குது. அப்போ அந்த 193 நாடுகளும் ஒவ்வொரு அரசியல் கோட்பாடுகள் இவையெல்லாம் இருக்குது. இப்போ இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு செயற்பாடு இருக்குது. உதாரணமாக நீங்கள் இந்த 48ஆம் ஆண்டு இந்த நாங்கள் சொல்கின்ற அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் என்றது ஒரு நாளில் எழுதப்பட்டது இல்லை. எத்தனையோ வரைவு, 1500க்கும் மேற்பட்ட வரைவுகள் அங்கே வரையப்பட்டு ஒத்துழைப்பு ஒவ்வொரு நாடு ஒவ்வொன்று சொல்லும். இப்போ அதுக்கு பிறகு தான் அது உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி தான் இப்படியான விடயங்கள் சர்வதேச ரீதியாக அல்லது ஒட்டுமொத்தமான சம்பவங்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற பொழுது நீண்ட காலம் அந்த சவால்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். மனித உரிமைகள் எப்போவும் அதை அழுத்தத்தை கொடுத்தோன்று, அது பல்வேறு விதமான அழுத்தங்கள் அங்கே இருக்குது. அந்த அழுத்தங்கள் ஒரு நாளைக்கு அது ஒரு நல்ல ஒரு தீர்வை வழங்குவதற்குரிய காரணியாக அமையும். இந்த சர்வதேச மூலோபாய அரசியலுக்குள்ளும் இந்த மனித உரிமைகளை நாங்கள் நகர்த்தி செல்கின்ற ஒரு போக்கு தவிர்க்க முடியாததுதான். இப்பொழுது இளையோர் மத்தியில் மனித உரிமைகள் ஆணையம் தொடர்பாக போதிய அறிவு விளக்கங்கள் இருக்கின்றனவா? அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்கின்றது? இளையோர் மத்தியில் மனித உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த அளவு குறைவாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த இளையோர்கள் ஒரு போட்டியான ஒரு வாழ்க்கை முறையைத்தான் வாழ்கிறார்கள். ஒரு தனிப்பட்ட முறையான வாழ்க்கை முறையைத்தான் வாழ்ந்துட்டு போகிறார்கள். அவர்கள் தாங்கள் தன்னுடைய என்ற விடயத்துக்குள்ளாக போகிறார்கள். அப்போ அந்த சமூக அமைப்பு, சமூக கட்டமைப்புகள், இந்த மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும், அந்த அந்த பண்புகள் இன்றைய காலங்களில் குறைந்து கொண்டு வர தன்மையை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ அதனால தான் இப்போ இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு நாங்கள் கூட இன்றைக்கு தேசிய கல்வி நிறுவனத்தினுடன் நாங்கள் ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்கிறோம். பாடத்திட்டங்களில் எவ்வாறு இந்த மனித உரிமை கல்வியை புகுத்துவது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கோம். என்று சொன்னால் இது சிறுபராயத்திலேருந்தே வர வேண்டும். உதாரணமாக இப்போ நீங்கள் ஜப்பான் போன்ற நாடுகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த சிறு பிள்ளைகள் கிட்டத்தட்ட 4ஆம் வகுப்பு மட்டும்
அவர்களுக்கு வாழ்க்கை முறை, மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி மதிக்க வேண்டும், எவ்வாறு சட்ட ஆட்சியை மதிக்க வேண்டும், இவ்வாறான விடயங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அதே விதத்தில் இந்த பிள்ளைகளும் உள்வாங்கப்பட்டு அந்த நடைமுறைகளுக்கு வருகிறார். ஆனால் எங்கள் நாட்டில் போட்டி, எப்போவும் நாங்கள் என்ன செய்கிறோம், எக்ஸாம், அதாவது பரீட்சை பெறுபவர்களை பெற வேண்டும் என்ற அந்த போட்டி மனப்பான்மையோடு வருகின்ற பொழுது தான் இந்த பாரபட்சங்கள், மற்றது ஒருத்தரை வீழ்த்த வேண்டும், இந்த எண்ணப்பாடுகள் அவர்களுக்குள்ளே வருகிறது. ஆகவே தான் நாங்கள் இப்பொழுது மனித உரிமை ஆணைக்குழு தேசிய கல்வி நிறுவனத்துடன் இணைந்து நாங்கள் இந்த மனித உரிமை கல்வியை பாடசாலைக்குள் எவ்வாறு புகுத்தலாம், என்னென்ன பாடங்களுக்குள்ளால் அந்த கல்வியை புகுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சில நேரங்களில் சமத்துவத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது பெண்கள் ஆண்கள் சமத்துவம், அதாவது ஜெண்டர் பேலன்ஸே இருக்கா. சில நேரம் தமிழ் பாடல்கள் பார்த்தால் பாடல்களில் பெண்ணை இழிவுபடுத்துகிற மாதிரியான பாடல்கள்லாம் இருக்கும். சில நேரம் அது அப்படியே பிள்ளைகள் நம் மைண்டுக்குள்ளேயும், அதாவது மனத்துக்குள்ளேயும் உள்வாங்கப்படும். இப்போ நாங்கள் அவ்வாறு ஆழமாக ஆராய்ந்து தான் இப்போ நாங்கள் சில பரிந்துரைகளை முன்வைத்து அவ்வாறான விடயங்கள் அகற்றப்படும். உதாரணமாக படங்களை பார்த்தாலும் கூட, பாட புத்தகங்களை நாங்கள் பார்த்தாலும் கூட அங்கே அப்பா பேப்பர் வாசிச்சுட்டு இருப்பார், அம்மா சமைந்து கொண்டு இருப்பார், பெண் பிள்ளை ஒரு பாவ பிள்ளை அல்லது ஒரு குழந்தையை வைத்து கொண்டிருக்கும், படியன் பந்தை வைத்து கொண்டிருப்பார். இவ்வாறு தான் அங்கே காட்சிப்படுத்தல் கூட இருக்கின்றது. அப்போ இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். அப்போ அந்த மனநிலையில் மனித உரிமைகள் என்ற விடயம் உள்வாங்கப்படும். ஒவ்வொருத்தட்ட மனநிலையிலும் அந்த உள்வாங்கல் வந்தால்தான் நாங்கள் மனித உரிமையை அந்த சரியான பார்வையில் பார்ப்போம். அல்ல நாங்கள் எழுந்தமானமான பார்வையில் சில பார்வையை பார்த்து கொண்டு தான் நாங்கள் கருத்துக்களை தெரிவிப்போம். அது அல்ல, ஆழமாக போக வேண்டும் என்று சொன்னால், மற்றவரை மதிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது மற்ற ஒரு பால்நிலையை மதிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு இயலாமையுடைய நபர்கள் அல்லது விசேட தேவையுடைய நபர்களை நாங்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவை உள்வாங்கப்பட வேண்டும். அந்த விடயங்கள் நாங்கள் மனித உரிமையில் பார்க்குறோம். உதாரணமாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா சுற்று நிறுவனம் வெளியிட்டிருக்கப்பட்டிருக்கு. இப்போ என்னது, இந்த அனர்த்த நிலை காரணமாக நீங்கள் அந்த அனர்த்த நிலை காரணமாக சுற்று நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 25,000 ரூபாய் கொடுப்ப வீடு சுத்திகரிப்பது, வீடு காட்டுவது விடிய. ஆனால் அங்கே நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இயலாமையுடைய நபருக்குரிய விடயம் உள்வாங்கப்படவில்லை. இப்போ மனித உரிமை ஆணையம் அந்த விடயத்தை தான் பார்க்கும். நீங்கள் அதை பார்க்கின்ற பொழுது 14 லட்சம் இயலாமையுடைய நபர்கள் இருப்பார். அப்போ அல்லது அந்த பகுதியில் ஏதோ ஒரு வீதாசாரத்தில் இருப்பார். அப்போ அவர்களுக்கு அந்த விடயம் கிடைக்கப்பட வேண்டும். அது முக்கியம். அது மனித உரிமை அப்படித்தான் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு, இவ்வாறான அதாவது ஒரு சுற்று நிறுவனத்துக்குள்ளால் எப்படி மனித உரிமையை கொண்டு வருவோம், அதனூடாக எப்படி அந்த மனித உரிமையை உறுதிப்படுத்துவோம், அந்த விடயங்கள் மிக முக்கியமானது. அப்போ அதை நாங்கள் ஆழமாக பார்க்க வேணும். அப்படியான விடயங்கள் நாங்கள் செய்துருப்போம். இதுகள் சில நேரங்களில் வெளியில் சாதாரண மக்களுக்கோ இளைஞர்களுக்கோ தெரியாமல் இருக்கு. முக்கியம். ஆமாம், இப்போ கடந்த 4 வருடங்களை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது இந்த இயற்கை பேரழிவுடன் தொடர்புபடுத்தப்பட்டு பொருளாதார பிரச்சனை இருந்தது, ஈஸ்டர் தாக்குதல் இருந்தது, இன்னும் பல பிரச்சனைகள், பேரழிவுகளை நாடு அண்மைய காலங்களில் சந்தித்திருந்தது. இந்த நேரங்களில் இந்த மனித உரிமை ஆணையம் எதிர்நோக்கிய சவால்கள் என்னவாக இருந்தது? இல்லை, எங்களுக்கு மிகவும் சவாலாக இருந்தது எங்களுக்கு விசாரணைகள் செய்கிறதுக்கு இருக்கு. ஏன்னா போதிய மனித வளம் இல்லை. அதாவது இப்போ உதாரணம் கோவிட்னு சொன்னால் நாங்கள் உடம்பு விசாரணைக்கு போக முடியாத ஒரு சூழல். அப்போ அப்படியான சூழல் வேறு. அப்போ உத்தியோகத்தர்களை நாங்கள் கொண்டு வர வேண்டிய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த ஆன்லைனுக்குள்ளால் விசாரணை செய்கிற அளவுக்கு, அதாவது இன்னும் இலங்கை விருத்தி அடையவில்லை. அந்த அந்த அதுக்கு இன்னும் செயற்படவில்லை. சில அதாவது முறைப்பாட்டாளரை நாங்கள் ஆன்லைனுக்குள்ளால் வாங்கொண்டு கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு பின்தங்கிய ஒரு கிராமத்தில் இருந்தால் அவர்களுக்கு இன்டர்நெட் வசதிகள் இருக்குமோன்றதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நாங்கள் அவரை அங்கே இருந்து இன்டர்நெட்டுக்குள்ளே வாங்க கொண்டு கேட்க முடியாது. அதே மாதிரி அரசு அதிகாரிகளை நாங்கள் அந்த சந்தர்ப்பங்களில் பல வேலை திட்டங்கள் இருக்கிற பொழுது அவர்கள் இவ்வாறான எங்களுக்கு விசாரணை செய்கிறதில் சவால்கள் இருந்தது. ஆனால் எங்கள் பொதுவான பிரச்சனைகளை நாங்கள் உள்வாங்கி அதுக்குரிய தீர்வுகளை, அதாவது பரிந்துரைகளை நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம். உதாரணமாக சிறைச்சாலைகளில் அவர்களுக்கு கோவிட் காலத்தில் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கின்ற பொழுது நாங்கள் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய செயற்பாடுகளை செய்வோம். அதே மாதிரி ஈஸ்டர் அட்டாக் காலத்தில் சில சுற்று நிறுவனங்கள், அந்த ஆடை சம்பந்தமான சுற்று நிறுவனங்கள் வந்துச்சு. அப்போ அதாவது முஸ்லீம் பெண்கள் தங்களுடைய அவற்றை கலட்டி விட்டு அரசு நிறுவனங்களுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சுற்று நிறுவனங்கள். அப்போ நாங்கள் அதெல்லாம் அந்த சுற்று நிறுவனங்கள் இப்படி வந்தாலும் அது கடைசியாக பார்க்கின்ற பொழுது ஒரு என்னது பால்நிலை சமத்துவத்தை மீறுவதாகத்தான் அமைகிறதாக காணப்படும். வேறு எங்கேயோ பிரச்சனை இருக்குது, ஆனால் எங்கேயோ அது மனித உரிமைகள் கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்குறார்கள். எங்கள்கிட்ட கண்டு அந்த விடயங்கள் வரை நாங்கள் அது சம்பந்தமாக பொது நிர்வாக அமைச்சுக்கு நாங்கள் அதனை தெளிவுபடுத்தி அவர்களுக்கு நாங்கள் பரிந்துரைகளை வழங்கும் போது அந்த சுற்றறிக்கை இல்லாமல் ஆக்கப்பட்டது. அப்போ இவ்வாறான விடயங்கள் மனித உரிமை ஆணைக்குழு செய்து கொண்டிருக்கு.
அப்போ இந்த விடயங்கள் சில நேரங்கள் அது வெளியில் தெரியாது. இப்போ அண்மையில் கூட இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்கிறது எமர்ஜென்சி ரெகுலேஷன், அதாவது வந்து அவசர கால சட்டம் நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் நாங்கள் சில சரத்துக்களை எடுத்து பார்த்தால் அது யுத்த காலத்துக்குரிய சரத்துக்கள் அங்கே இருக்கிறது. இப்போ இன்றைய அவசர கால இந்த நிலைமை, அதாவது அனைத்து நிலைமைக்குரிய விடயங்கள் அல்லாத அங்கே சேர்க்கப்பட வேண்டும் இனி வரும் காலங்களில் அவசர நிலை சட்டம் என்பது. அவசர கால நிலைமைன்னு சொல்லும்போது அங்கே பல சட்டங்கள் அந்த ஒழுங்கு விதிகள் சிலது பழைய யுத்த நிலைக்குரிய அந்த விஷயங்களை போட்டால் இங்கே பாரதூரமான விடயங்களாக மாறிவிடும். அப்போ அதனால தான் நாங்கள் அது உடனடியாகவே அந்த விடயங்களை கையாளுறோம். நீங்கள் அப்போ அது பரிந்துரைகள் ஏதாவது கொடுத்தீர்களா அனர்த்த நிலைமையின் போது கொடுக்கப்படுகின்ற அவசர நிலை சட்டங்கள் தொடர்பாக? அது நாங்கள் இப்போ 3 நாளுக்கு முதல் நாங்கள் அதை ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டோம். அந்த அதில் இருக்கிற விடயங்கள் என்ன முரணாக இருக்கின்றது, அவசரகால நிலைக்கு முரணான அல்லது அவருடைய செயற்பாட்டுக்கு தடங்கம் வகிக்கின்ற மற்றது எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறாக என்ன ஒழுங்கு விதிகள் இருக்கின்றன என்ற விடயங்கள் ஆராயப்பட்டு நாங்கள் அதை ஜனாதிபதி அவர்களான அவசரகால சட்டத்தை வெளியிடுவது, அதனால் அவருக்கு நாங்கள் அதை அனுப்பி இருக்கின்றோம். இந்த வகையில் பல விடயங்கள் நீங்கள் தெளிவிட்டுக் கொண்டிருக்கீங்கள். மக்களுக்கும் அது பல விடயங்கள் பல வழிகளில் சென்றடைந்திருக்கும். இன்னும் பல மக்கள் சார்பான கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கின்றது. மக்கள் இவ்வாறான விடயங்களை மேல்முறையீடு செய்வதற்கு உங்களை அணுக வேண்டும். அதாவது சட்ட ரீதியாக எவ்வாறு செய்வதென்று கூட அவர்கள் தெரியாத சூழ்நிலை இருக்கின்றது. அது தொடர்பாக நீங்கள் சொல்லுங்கள். இது கட்டாயம் கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னென்று சொன்னால் பல மக்களுக்கு இது தெளிவாக தெரியாது. உதாரணமாக மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு செய்பவர் கட்டாயம் அந்த பாதிக்கப்பட்ட நபராக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இல்லை. உதாரணமாக உயர் நீதிமன்றம் என்று சொன்னால் கட்டாயம் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவருடைய சட்டத்தரணி தான் செல்ல வேண்டும். ஆனால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட நபர் வரலாம், பாதிக்கப்பட்ட நபர் சார்பாக இன்னொருவர் வந்து முறைப்பாடு செய்யலாம், அதே வேளையில் ஒரு குழு வந்து கூட முறைப்பாடு செய்யலாம். அப்போ அந்த மனித உரிமை ஆணைக்குழுக்கு அவ்வாறான ஒரு பரந்த வழியை சொல்லியிருக்கிறார். அதை விட மனித உரிமை ஆணைக்குழுக்கு இன்னொரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உதாரணமாக ஊடகங்கள் ஊடாகவோ அல்லது பத்திரிகை ஊடாகவோ ஏதேனும் விடயங்கள் சொல்லப்பட்டால் அதை சொந்த பிரேரணையில் எடுத்து அந்த முறைப்பாட்டை விசாரணை செய்வதற்கும் அதிகாரம் இருக்கிறது. இப்போ பரந்த ஒரு அதிகாரம் இருக்கிறது மனித உரிமை ஆணைக்குழுக்கு. அப்போ மக்கள் சாதாரணமாக ஆணைக்குழு காரியாலயத்துக்கு வந்து முறைப்பாடு செய்யலாம், அல்லது ஒரு கடிதத்தின் மூலமாக முறைப்பாடு செய்யலாம், அல்லது ஒரு தொலைநகல் ஃபேக்ஸின் மூலமாக செய்யலாம், பல வழிகளில் செய்யலாம். அதே வேளை ஒரு கைது செய்தல், தடுத்து வைத்தல், சித்திரவதை அவ்வாறான விடயங்களாக இருந்தால் எங்களுடைய அவசர அழைப்பு இருக்கிறது. 1996 என்ற அவசர அழைப்பு இருக்கிறது. அதனூடாக அது 24 மணி நேரமும் செயற்படுகின்ற ஒரு அவசர அழைப்பு. 1996 அதாவது எங்களுடைய ஆணைக்குழு 1996ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது. அதே போன்று அதை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் 1996 என்ற எங்களுடைய அவசர அழைப்பு இருக்குது. அதனூடாக 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நாங்கள் என்னென்னு சொன்னால் சித்திரவதை, தடுத்து வைத்தல் அல்லது எதேச்சையான கைது, இந்த விடயங்களைத்தான் நாங்கள் முக்கியமாக எடுப்போம். ஆனால் வேறு விடயங்கள், அவசர விடயங்கள் இருந்தாலும் அதையும் அந்த அவசர அழைப்புக்கு ஊடாக முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய வழிமுறைகள் பல இருக்கின்றன, விசாரணை செய்கிற முறைகளும் பல இருக்கின்றன. நாங்கள் சில விசாரணைகள் தனிப்பட்ட முறைப்பாடுகளாக இருந்தால் அங்கே விசாரணை செய்வதற்குரிய, அதாவது அந்த குறிப்பிட்ட முறைப்பாட்டை எடுத்து யாருக்கு எதிரான அந்த முறைப்பாடு என்று நாங்கள் பார்த்து அந்த குறித்த அதிகாரியை அழைத்து அந்த விசாரணையை நாங்கள் செய்வோம். இந்த நிலையில் நாங்கள் கடந்த காலங்களை நாட்டை பின்னோக்கி பார்த்தால் அந்த இன முரண்பாடுகள், மத முரண்பாடுகள் பல காரணிகளுக்கு உருவாக்குவதற்கு அந்த தேர்தல் காலத்தை மையப்படுத்திய அவங்களுடைய பிரச்சாரங்கள் அதிகமாகவே இருந்தது. தங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக ஒரே இலங்கையர்களாக இருந்தாலும் அங்கே பல பிரிவினைகளை அவர்கள் வார்த்தைகளால் அங்கே விளையாடி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது, ICCRP. இவ்வாறான அவதூறுகள், முருகல் நிலையை உருவாக்குகின்ற விடயங்கள் தொடர்பாக பேசினால் அவர்கள் செய்கின்ற பணிகள் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்லும். அது தொடர்பாக, அந்த சட்டங்கள் தொடர்பாக கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னென்று சொன்னால், அரசியல் சிவில் உரிமைகளுக்கான சமவாயம் உங்களுக்கு தெரியும், 1966ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த சர்வதேச சமவாயம் அது இலங்கையினால் 1980 ஏற்று அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு இலங்கை போன்ற நாடுகள் அந்த சமவாயத்தை ஏற்றுக்கொண்டால் இலங்கைக்குள் சட்டமாக்கப்பட்டால்தான் அது வலுவாக இருக்கும். ஆகவே அது
2007ஆம் ஆண்டு வரைக்கும் அப்படி ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்படவில்லை. அப்போ எங்களுக்கு அந்த சட்டம் உருவாக்கப்படுவதற்கு பிரதானமான அழுத்தமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்பி ப்ளஸ் என்று சொல்லுகிற வரிச்சலுகை. அந்த யூரோப்பியன் யூனியனால் வழங்கப்படுகிற அந்த வரிச்சலுகையின் அழுத்தம்தான் இதை அவசரமாக இந்த சட்ட ஏற்பாடை உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கப்பட்ட சட்டம் மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டமாகத்தான் உருவாக்கப்பட்டது. அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டிய ஒரு சட்டமாக உருவாக்கப்பட்டது. இருப்பினும் அந்த சட்டம் என்ன மாதிரியாக பாவிக்கப்பட்டது என்று சொன்னால், சிலருக்கு எதிரான, உதாரணமாக ஒரு அரசியல் பழிவாங்கலோ அல்லது வேறு ஏதும் விடயங்களுக்கு இலகுவாக இந்த ஐசிசிபிஆர் ஆக்டை பாவித்து கைது செய்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இந்த கைதுக்கு பிணை வழங்க முடியாது. அப்போ அதனால் அந்த சட்டத்துக்கு கீழே இவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்த முறை தான் காணப்படுது. அந்த உரிமை வழங்கப்பட்ட அந்த உரிமை சட்டமாக்கப்பட்டாலும் பல காலப்பகுதிகளில் அதை துஷ்பிரயோகம் செய்து அல்லது அதை பாவித்து வேறு விடயங்கள், அதாவது இன்னும் அடக்குகின்ற விடயங்கள்லாம் இந்த ஐசிசிபிஆர் ஆக்டு கூட இருந்தது. குறிப்பாக இந்த ஈஸ்டர் அட்டாக் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஐசிசிபிஆர் ஆக்ட் தான் கூடுதலாக கைது செய்கிறதுக்கு பாவிக்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் அது பிறகு நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழு இதனை அவதானித்து மனித உரிமை ஆணைக்குழு அந்த அதில் குறிப்பாக உறுப்புரை 3 அதான் இந்த மிக ஒரு பாரதூரமான உறுப்புரையாக இருந்தது. அதுதான் அந்த அதாவது இன அல்ல மதங்களுக்குரிய முரண்பாடுகள் ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் அல்லது அதை உருவாக்குற மாதிரியான விடயங்களை செய்தது தவிர்க்கப்பட வேண்டும். அது குற்றம். இப்போ அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் இவர்கள் அதை எதிர்மறையாக அல்லது அது ஒரு பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு இந்த அரச உத்தியோகத்தை, அதாவது பாதுகாப்பு உத்தியோகத்தில் அதை பயன்படுத்தினார். அப்போ இதுக்கு பிறகு மனித உரிமை ஆணைக்குழு என்ன செய்தது என்று சொன்னால், அதற்கு ஒரு வழிகாட்டலை அமைத்தது. இதை இவ்வாறு தான் பொருள் கொட வேண்டும். சர்வதேச தரங்கள் மற்றும் அதை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு வழிகாட்டலை வழங்கினோம். இந்த உறுப்புரை 3 இவ்வாறு தான் நீங்கள் பார்க்க வேண்டும், இதை இவ்வாறு தான் பிரயோகிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை செய்து அது சட்டமா அதிபர் மற்றும் போலீஸ் திணைக்களங்களுக்கு அனுப்பினோம். அதன் பின்னர் தான் அது நீதிமன்றங்களில் எங்களுடைய வழிகாட்டல் பயன்படுத்தப்பட்டு சரியான முறையில் பொருள் கோர்ற தன்மை காணப்படுகிறது. இன்றைக்கும் அதாவது இந்த கருத்துக்கள் ஒரு இனத்தை அல்லது ஒரு மதத்தை, ஒரு சமூகத்தை ஒரு யுத்த முறைக்கு அல்லது வேறு வழிகளுக்கு வன்முறைகளுக்கு தூண்டுறதை தடுக்கிறதுக்கு தான் இருக்கிறது. இப்போ அவ்வாறான சட்டம் சரியான முறையில் பாவிக்கப்படுவதற்குரிய வழிவகைகள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்த சட்டம் நல்ல முறையில் பாவிக்கப்பட வேண்டும். அதுக்குரிய வழிகாட்டல்களை மனித உரிமை ஆணைக்குழு சிறந்த முறையில் அதை வழங்கியிருக்கு. அது பல்வேறு சட்டங்களில் எங்களுடைய வழிகாட்டல் உட்புத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மக்களும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் விடயம். இதே நேரத்தில் இலங்கையில் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. ஆனால் அதன் அளவுகோல் இல்லை என்பது எதுவென்று தெரியாத நிலை மக்களுக்கு இருக்கின்றது. அதாவது பல இடங்களில் பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பற்றி நாங்கள் பேசும்போது பல இடங்களில் அது கட்டுப்பாடுன்னு சொல்லவில்லை, மட்டுப்பாடுகள் பல விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் எல்லைகள் யாவை? அதாவது கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் இருக்கின்றது, அதில் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய அரசியல் அமைப்பில் 14ஆவது உறுப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் 15ஆவது உறுப்புரையில் கருத்து சுதந்திரம் சம்பந்தமான மட்டுப்பாடுகள் இருக்கிறது. மட்டுப்பாடுகள் என்னென்று சொன்னால், அதாவது ஒரு பாரதூரமான விடயங்களை அல்லது ஒரு அதாவது ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள் அல்ல வேறு விடயங்களை வெளிப்படுத்துகிற விடயங்கள் சம்பந்தமாக தான் அங்கே வரையறை இருக்கிறது. ஆனால் ஒருத்தருடைய என்னை பொறுத்தவரையில் நான் மனித உரிமை பார்வையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய கௌரவத்தை அல்லது அவனுடைய கண்ணியத்தை பாதிக்காத வகையில் அவன் கருத்தை வெளிப்பட்டால் அவனுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அவன் அந்த அளவுக்கு போகலாம். மற்றவனுடைய கௌரவத்தை பாதிக்காத அளவுக்கு அவனுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற அளவு இருந்தால் அது பிரச்சனை இல்லை. அதுக்கு அப்பால சென்றால்தான் அது பாரதூரமாக அமையும். மற்ற சில இடங்களில் நாங்கள் சில கருத்துக்கள் புனையப்பட்ட கருத்துக்களாகவும் இருக்கலாம். அப்போ அதுகள் சில நேரம் அந்த புனையப்பட்ட, உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இந்த நட்டாசாவினுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு நகைச்சுவையாளருடைய கருத்து வெளிப்படுத்தல் இவ்வாறு திரிவுபடுத்தப்பட்டு இவ்வளவு மன உளைச்சலுக்கு அந்த ஊடகவியலாளர் உட்பட்டார் என்றது தெரியும். அது சம்பந்தமாக மனித உரிமையாளர் மிகவும் ஆழமாக ஆராய்ந்து அதுக்குரிய பரிந்துரைகளை வழங்கியது. அண்மையில் ஒரு பிரபல பத்திரிகை நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு அரசியல்வாதிகள் அங்கே டிஃபர்மேஷன் கேஸ் அவர் ஃபைல் பண்ணியிருந்தார்.
அது டிஃபமேஷன் கேஸ், அது சட்டத்தில் இருக்கிற ஏற்பாடுகள் அதை செய்யலாம். மனித உரிமை பார்வையில் நாங்கள் ஒரு மனிதனுடைய கௌரவம், அவனுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையிலே இந்த அவன் கருத்துக்களை வெளியிடுகின்ற பொழுது அவனுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அது அவன் கருத்து கட்டாயம் சொல்ல வேண்டும். ஏன்னா மனித உரிமை அதுதான் சொல்லுகிறது. ஒரு நலிவான நபர், பாதிக்கப்பட்டிருக்கிற நபர், அவர் தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை வெளியிட வேண்டும். நீங்கள் இன்றைய பல கேள்விகள் உங்கள் அந்த கருத்துக்கள் சம்மந்தமாக தான் வெளிப்படுத்துறீங்க. அது கட்டாயம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள். கருத்துக்களை வெளிப்படுத்துவதன் கூடத்தான் அவர்களுடைய பிரச்சனைகள் வெளிக்கொண்டு வரும். இன்றைக்கும் சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிலர் மக்களுக்கு இன்னும் உணவுகள் சென்றடையவில்லை. அப்போ சென்றடையவில்லை, அப்போ அவர்கள் கட்டாயம் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள். அரசு அதிகாரிகள் வரவில்லை, அரசு அதிகாரி வந்து அப்பொழுதுதான் எங்களுக்கும் தெரிய வரும், அந்த உரிய நடவடிக்கை எடுக்கிறது. அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்துவதன் ஊடாகத்தான் மனித உரிமை ஆணையங்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளுக்கு செல்லவில்லை. அப்போ நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் அழுத்தத்தை பிரயோகிக்கலாம், அல்ல அவர்களிடம் நாங்கள் கேள்வி எழுப்பலாம், ஏன் இந்த ஏரியா பகுதிகளுக்கு செல்லவில்லை. இப்போ அந்த விடயங்களை நாங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழு இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக வலியுறுத்தும். அவை கருத்து சுதந்திரம் மிக முக்கியமானது. கருத்து சுதந்திரம் கட்டாயம் தேவை, அது வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் சில இடங்களில் இன்று இந்த சமூக வலைத்தளங்கள் அதைத்தான் அடுத்த கேள்வியாக முன்வைக்கலாம். கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது சில நேரங்களில் அது சில சமூக மற்றும் மக்கள், சில சமய இப்படியான பாதிக்கின்ற வகையில் கருத்துக்கள் வெளிப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக கொஞ்சம் விளக்கம் எனக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்நிலை சட்டங்கள் தொடர்பாகவும் சிலருக்கு தெளிவில்லை. சமூக வலைதளங்கள் தங்கள் கையில் இருப்பதால் எதுவும் செய்து விடலாம் என்று அடுத்தவருடைய எல்லையை கடந்து அவர்கள் விமர்சிக்கின்ற போக்கு அதிகமாக இருக்கின்றது. இது ஒரு தனி மனிதனுடைய சுயாதீனத்தை பாதிப்பு ஏற்படுத்துகின்ற வகையில் தான் இந்த கருத்துக்கள் அமைகின்றது. அது தொடர்பான ஒரு விளக்கங்களை தாங்க. இது இப்பொழுது மனித உரிமைகளையும் மனித உரிமை சம்பந்தமான விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது தானே, மனித உரிமைகளும் விருத்தி அடைந்து கொண்டு வருகிறது. உங்களுடைய புகார்கள் கூட நான் நினைக்கின்றேன் இது தொடர்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா சேட் நிறுவனத்தை பொறுத்தால் அங்கே வருகின்ற புகார்களில் பல புகார்கள் வந்து சமூக வலைதளங்களை மையப்படுத்தி புகாராகவே இருக்கின்றது. அதில் இன்னும் என்னென்னு சொன்னால், நாங்கள் இப்போ மனித உரிமைகள் வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்ற பொழுது இப்போ மனித உரிமைகள், காலநிலை மாற்றமும் மனித உரிமைகள், வணிகமும் மனித உரிமைகள், இன்றைக்கு டிஜிட்டலைசேஷனும் மனித உரிமைகள், ஏஐ, அதாவது கண்டிப்பாக புதிய மனித உரிமைகள் என்ற படியத்துக்கு இன்றைக்கு நாங்கள் இப்போ நான் அண்மை காலத்தில் சில ஃபிஜிக்கு சென்றிருந்த பொழுது அங்கே மாநாடுகளில் கதைக்கப்படுகின்ற இன்றைக்கு அங்கே கதைக்கப்படுகின்ற விடயம் மனித உரிமைகளும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இவ்வாறான பாதிப்புகளை கொண்டு வருகிறது என்ற விடயங்களில் ஆராயப்படுகிறது. ஆகவே இந்த டிஜிட்டலைசேஷன் அல்லது இந்த விடயங்கள் இன்னும் ஒரு வரையறையான சட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா சில நிறுவனங்கள் இலங்கையில் இல்லை, சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச விடயங்களிலிருந்து இயங்குகின்றன. அவ்வாறான இயக்கங்களை எவ்வாறு எங்களுடைய சட்டங்கள் மட்டுப்படுத்துவது, எவ்வாறு அவர்களை விசாரணைக்கு உட்படுத்துறது, இதெல்லாம் மிக சவாலாக இருக்கின்றன. மற்ற சில நேரங்களில் அவர்கள் உண்மையான பெயர்களில் எழுதுவதும் இல்லை, புனைப்பெயர்கள் அல்ல வேறு வேறு வடிவங்களில். அதாவது அந்த 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 தொழில்நுட்பத்தில் விற்பனர்கள் பல்வேறு விதமாக அவர்கள் அந்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சிறிய அந்த சமூக வலைத்தளங்கள், சில ஊடகங்கள் அல்லது சில சமூக வலைத்தளங்கள் வார விடயங்களை இலங்கையில் இப்பொழுதுதான் நிகழ்நிலை சட்டங்கள் வந்திருக்கிறது. ஆனால் இன்னும் அது நடைமுறையில் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்துவதுன்னா இன்னும் இல்லை. அது கொஞ்சம் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வளர வேண்டும். மனித உரிமைகள் பார்வை, மனித உரிமைகள்லையும் இன்னும் சில விடயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும். இப்போதான் 19வது திருத்தத்துக்கு பிறகுதான் தகவலை அணுவதற்கான உரிமை அடிப்படை உரிமையாக உள்வாங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த விடயங்களும் அடிப்படை உரிமைகள் உள்வாங்கப்பட்டு அதை விசாரணை செய்வதற்கு எப்படி செய்யலாம் என்பதற்குரிய பொறிமுறைகள், அதுக்குரிய சட்ட திட்டங்கள் என்ன என்பதெல்லாம் இன்னும், ஏன்னா இது விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிற தொழில்நுட்பம். அப்போ ஒரு சட்டம் போட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த அடுத்த புது விடயங்கள் வந்துடும். ஆகவே இது கொஞ்சம் இன்னும் ஆழமாக ஆராய வேண்டிய ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இதில் இன்னொரு விடயம் மக்கள் மத்தியில் இப்பொழுது இப்போ பாதுகாப்பு தரப்புகள் கூட இந்த மக்களுடைய சுதந்திரத்தை கையாளுவதற்கு ஒரு வரையறை இருக்கின்றது, ஒரு வழிமுறைகள் இருக்கின்றது. எவையெல்லாம் அவர்கள் எல்லையை கடக்கும்போது மக்களுடைய அடிப்படை உரிமை மீறலாக கருதப்படும்? அதாவது பாதுகாப்புத்துறையினருக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் மக்களோட தொடர்புடைய நடவடிக்கைகள் இல்லை. ஆக போலீஸாருக்குத்தான், அவர்களுக்கு மட்டும்தான் மக்களோட தொடர்புபடுத்துகிற விடயங்கள் இருக்கின்றன. மக்களுடைய விடயங்களை கையாளுவதற்கு போலீஸாருக்கு தான் இருக்கு. ஆனால் விசேட சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அதாவது அவசரகால சட்ட நிலைமைகளில் மாத்திரம்
பாதுகாப்பு படையினருக்கு விசேட ஏற்பாடுகள் அதுவும் ஒழுங்கு விதியில் குறிப்பிடப்பட்டிருந்தால் மாத்திரம் அவர்களுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படும். மற்றைய சந்தர்ப்பங்களில் சாதாரண நிலைமைகளில் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை மக்களை. ஆனால் சில நாங்கள் பார்க்கின்ற பொழுது சில நடைமுறைகளில் பார்க்கின்ற பொழுது அவர்களும் நிற்கிற தன்மைகள் காணப்படுது. சில இடங்களில் அதாவது குறிப்பாக சோதனை சாவடிகளில் அவர்களும் செயற்படுற தன்மைகள் சில முறைப்பாடுகள் காணப்படுது. ஆனால் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. போலீஸாருக்கு மட்டும்தான் மக்களோட செயற்படுறதுக்குரிய அதிகாரங்கள் இருக்குது. ரைட். இந்த போலீஸார் கையாளுகின்ற சட்டத்திட்டங்கள் பொதுமக்களுடைய சுதந்திரங்களுக்கு நலன்களுக்கு ஒரு விளைவிக்கும் பட்சத்தில் எவ்வாறு அவர்கள் அதை அணுகிக் கொள்வது? போலீஸார் குறிப்பாக மனித உரிமைகள் சம்பந்தமாக போலீஸாருக்கு வர முறைப்பாடுகளை நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுடைய முறைப்பாடுகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வரது சித்திரவதை, மற்றது எதேச்சை அதிகாரமான கைது செய்தல், மற்றது தடுத்து வைத்தல். இந்த மூன்றும் தான் பிரதானமாக வரும். அதே நேரம் சில நேரம் முறைப்பாடை மக்கள் செய்திருப்பார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை தொடர்பாக முறைப்பாடை செய்திருந்தால் அந்த முறைப்பாடு சம்பந்தமாக கவனம் செலுத்தாமை, அதாவது அதை புறக்கணித்தல். அப்போ அவ்வாறான விடயத்தை மனித உரிமை ஆணைக்குழு பார்க்கலாம். ஒரு பிரச்சனை சம்பந்தமாக வந்து முறைப்பாடு செய்கிறார்கள், அதை அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திலையும் மனித உரிமை ஆணைக்குழு அந்த விடயத்தை கையாளலாம். ஏன் அது தட்டி கழித்தார்கள்? எது அரசியல் பின்புலமா அல்லது வேறு எதுவும் பண அல்லது ஏதாவது வேறு யாராவது பலவந்தமாக திணித்தார்களா? என்ன முறை ஏன் அதை அந்த முறைப்பாடு எடுக்கவில்லை? அப்போ நாங்கள் அதை கையாளுவதன் ஊடாக முறைப்பாடுகள் எடுக்கப்படும். அது மனித உரிமை ஆணைக்குழு இது வளமையான எங்களுடைய முறைப்பாடுகள் கட்டாயம் நாங்கள் எங்களுடைய தலையீடு வந்த பின்னர் அந்த அதுகள் நடக்கும். இதே நேரத்தில் அதிகார துஷ்பிரயோகங்கள் அனைத்து மட்டங்களிலும் இருக்கின்றது. திணைக்களங்கள், அரசாங்க திணைக்களங்களும் சரி, பாடசாலைகள், அதிபர்கள், பல விடயங்களில் இருக்கின்றது. அதுவும் ஒரு விதமான முறைப்பாடுகள் தான். அவ்வாறான விடயங்களை எவ்வாறு கையாளுவது? அதிலே பாடசாலைகள் தொடர்பாக இருந்தாலும் அதிகார துஷ்பிரயோகம் இருந்தாலும் அங்கே ஒரு அந்த துஷ்பிரயத்தின் ஊடாக பாரபட்சம் வரும் அல்லது ஒரு விசேட கவனிப்பு வரும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மனித உரிமை வரும். அதாவது அடிப்படை உரிமை உறுப்புரை 12 சொல்லுது, சட்டத்தின் முன் யாவரும் சமன், சட்டத்தினால் யாவரும் சமனாக பாதுகாக்கப்படவும். அப்போ இவ்வாறான ஒரு தலையிடுதல் வருகின்ற பொழுது அங்கே சமனாக பாதுகாக்கப்படுற தேவை அங்கே இல்லாமல் போயிடும். ஆகவே அங்கே ஒரு மீறல் ஏற்படும். இப்போ அவ்வாறான மீறல் ஏற்படுகிற சந்தர்ப்பத்தில் மனித உரிமை ஆணைக்குழு தலையிடும். சில விசாரணைகளை அதிபராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அவர்களுக்கு எதிராக வரும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களுக்கு அதாவது சமன்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது சொல்கிற அழைப்பானை விட்டு அவர்களை அழைத்து விசாரணை செய்கிறதுக்குரிய அதிகாரம் இருக்குது. ஆகவே நாங்கள் எந்த அரசு அதிகாரியையும் அழைத்து விசாரணை செய்யலாம், விசாரணை செய்கிறதுக்கு இருக்குது. அதாவது நிறைவேற்று நிர்வாகத்துறையை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து விசாரணை செய்வதற்கு மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இருக்கின்றது. இதே நேரத்தில் அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த போதை ஊழலுக்கு எதிரான வேலை திட்டங்கள், பாராட்டப்படக்கூடிய விடயங்கள் தான். ஆனால் இந்த அதீத அதிகாரம் சில பாதுகாப்பு தரப்புகள் குவிக்கப்பட்டு செய்யப்படும் போது ஆங்காங்கே மனித உரிமைகள் மீறல்கள் வரத்தான் செய்யும். அது ஒரு விதமாக இருந்தாலும் சரி, 2 விதமாகவும் சரி. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் மக்கள் இவ்வாறான சிக்கலை எதிர்நோக்கும் போது எவ்வாறு இதை சமாளித்துக் கொள்வது, அணுகிக் கொள்வது? அதாவது அவர்கள் இவ்வாறான விடயங்களை கையாளுகின்ற போது அதற்கேற்ற சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்ட திட்டங்களை மீறக்கூடாது. அந்த போதைப் பொருட்கள் இதுகளை தடுப்பதற்கான ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி கிட்டத்தட்ட 7 நாட்கள் தடுத்து வச்சுக்கலாம். அந்த சட்டத்தின்படி 7 நாள். அப்போ அந்த சட்டத்திட்டங்களை கையாளணும். 7 நாட்களுக்கு மேலே வச்சுருக்கேல. அதே மாதிரி அவர் உரிய முறையில் என்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த நடைமுறையை பின்பற்றுவோம். அந்த நடைமுறை பின்பற்றப்படாமல் அவர்களை கைது செய்தால் அல்ல அவர்களை தடுத்து வச்சிருந்தால் அந்த இடத்துல நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழு செயற்படும். அதே வேளையில் இப்போ சட்டம் சொல்லுது என்னது? சட்டம் நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கும் வரை அவர் குற்றவாளி அல்ல. ஆகவே நாங்கள் கணவர் சொல்கிறது அவர் அவர் ஒரு போதைப் பொருள்வாதி அல்லது ஒரு பாதாள உலகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பேர் சாட்டப்பட்ட நபர் என்றுதான் நாங்கள் பதப்படுத்த வேண்டும். சில பேர் அதை குற்றமாகவே பார்ப்பார்கள். அப்படி அல்ல. அவர்கள் இப்போ அந்த இடங்களில் அவர்களுக்குரிய மனித உரிமைகளை நாங்கள் பார்க்கணும். அது மாதிரி சிறைச்சாலையில் கைதியாக இருந்தாலும் சிறைச்சாலை கைதியினுடைய மனித உரிமையை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு அவர் என்னென்ன கொலை செய்தார் அவர் அந்த விடயங்கள் அது குற்றவியல் சட்டம் பார்க்கும். மனித உரிமை சட்டம் இவர் சரியான முறையில் உரிய முறையில் பின்பற்றப்பட்டு இவர் கைது செய்யப்பட்டார், தடுத்து வைக்கப்பட்டார், அந்த விடயங்கள் பார்க்கும். அதில் மீறல் இருந்தால் மனித உரிமைகள் அதில் தலையிடும். குடும்பங்களுக்குள் மனித உரிமை மீறல்கள், குடும்பங்களுக்குள் மனித உரிமை,
இது தொடர்பாக ஆம். மனித உரிமைகளை ஆரம்பிக்கிறது குடும்பத்திலிருந்து தான். சரிதானே? அது மிக முக்கியமானது. குடும்பத்துக்குள்ளேயே நாங்கள் சமத்துவம் இருக்க வேண்டும், கௌரவம் இருக்க வேண்டும், அவர்கள் எல்லாரையும் பாரபட்சம் இல்லாத நடத்தப்பட வேண்டும், இந்த விடயங்கள் இருக்க வேண்டும். ஆனால் குடும்பங்களுக்குள் வன்முறைகள் ஏற்படுற சந்தர்ப்பங்களில் மனித உரிமைகள் நேரடியாக அந்த தலையிடாது. இப்போ குடும்ப வன்முறை இருந்தால் குடும்ப வன்முறை சட்டங்கள் இருக்கும். அந்த சட்டங்களை நேரடியாக தாக்கம் செலுத்துறது வந்து போலீஸார் அந்த விடயங்கள் நேரடியாக கையாளுவார். அதுக்கென்று விசேடமாக போலீஸ்களில் பிரிவு இருக்கிறது, பெண்கள் சிறுவர் பிரிவு இருக்குது. அவர்கள் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த அமைப்பு அல்லது அந்த பணியகம் சரியான நடவடிக்கைகள் எடுக்காத பட்சத்தில் மனித உரிமை ஆணைக்குழு அவர்களிடம் விசாரிக்கும், ஏன் இந்த விடயத்தை சரியான முறையில் கையாளவில்லை. அப்போ அது வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சனைகள் அல்லது வீட்டுகளோட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காணி சம்பந்தமான பிரச்சனைகள் நேரடியாக மனித உரிமை ஆணைக்குழு தலையிடாது. அது உரிய அமைப்புகளுக்கு செல்ல வேண்டும். சென்று அந்த அமைப்பு அரசு அமைப்பு அதை சரியாக செய்யாத விடத்து மனித உரிமை ஆணைக்குழு அதை கையாளும். இங்கு வருகை தந்து பல்வேறு விடயங்கள், அதாவது குறிப்பாக மனித உரிமைகள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நன்றி. நன்றி. மனித உரிமைகள் என்ற விடயம் நாங்கள் இது ஒரு மறைமுகமான விடயமாக இருந்தாலும் நாங்கள் இது சம்பந்தமாக குரல் கொடுக்க வேண்டும். மனித உரிமைக்காக நாங்கள் முன்னிற்க வேண்டும். மனித உரிமை சம்பந்தமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த நாங்கள் சமூகத்திடையே மனித உரிமைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்லலாம். நன்றி.